குழந்தை வரம் கொடுத்த முருகன் ஒரு அழகான கிராமத்தில் ராமன் மீனாட்சி என்ற தம்பதி வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தது. நல்ல வீடு, நிலம், மரியாதை, வசதி. ஆனால் ஒரே ஒரு குறை மட்டும் அவர்களின் மனதை தினமும் காயப்படுத்தியது. பல ஆண்டுகளாக குழந்தை இல்லை. வீட்டில் விளக்குகள் எரிந்தாலும் குழந்தையின் சிரிப்பு மட்டும் ஒலிக்கவில்லை. ஆண்டுகள் செல்லச் செல்ல உறவினர்களின் கேள்விகள் காயமாக மாறின. இன்னும் குழந்தை இல்லையா என்ற வார்த்தை மீனாட்சியின் இதயத்தை தினமும் கிழித்தது. பல மருத்துவமனைகள், பல வைத்தியர்கள், பல மருந்துகள் எல்லாம் முயன்றார்கள். ஆனால் பதில் எப்போதும் ஒரே மாதிரி, காத்திருங்கள். அந்த காத்திருங்கள் என்ற வார்த்தை அவளுக்கு மிக கனமாக இருந்தது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மீனாட்சி அருகிலிருந்த முருகன் கோவிலுக்கு தவறாமல் செல்வாள். கையில் மல்லிகை மாலை, நெற்றியில் விபூதி, கண்களில் கண்ணீர். சந்நிதியில் நின்று மெதுவாக பேசுவாள். முருகா, என்னை தாயாக மாற்று. என் மடியில் ஒரு குழந்தை மட்டும் கொடு. ஒரு நாள் அவள் பழனிமலைக்கு விரதம் இருந்து நடந்தே சென்றாள். கால்கள் வீங்கின, உடல் சோர்ந்தது. ஆனால் மனம் மட்டும் ஒரே எண்ணத்தில் இருந்தது, முருகன். மலை உச்சியில் சந்நிதியை அடைந்தபோது அவள் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அந்த நிமிடம் அவளுடைய பிரார்த்தனை குரலாக மாறவே இல்லை. அது நிசப்த கண்ணீராகவே இருந்தது. அந்த இரவு தங்குமிடத்தில் உறங்கும்போது மீனாட்சிக்கு ஒரு அதிசயமான கனவு வந்தது. கனவில் முழுமலை தங்க ஒளியில் பிரகாசித்தது. அந்த ஒளியின் நடுவில் குழந்தை முருகன் தோன்றினார். அவர் முகத்தில் அன்பு, கண்களில் கருணை, கையில் சிறிய வேல். அவர் அவள் அருகில் வந்து தலையில் கையை வைத்து சொன்னார், அம்மா, உன் பொறுமை பெரியது. உன் கண்ணீர் என் பூஜை. கவலை வேண்டாம். அவர் கையில் இருந்த வேல் ஒளியாக மாறி மெதுவாக அவள் மார்பில் கலந்தது. அந்த ஒளி அவளின் உடலெங்கும் பரவியது. அந்த நிமிடத்தில் அவள் மனதில் ஒரு ஆழமான அமைதி ஏற்பட்டது. கனவிலேயே அவள் சிரித்தாள். அடுத்த நாள் பழனியிலிருந்து திரும்பிய போது அவளின் முகத்தில் மாற்றம் தெரிந்தது. கவலை இல்லை, பயம் இல்லை, ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தது. நாட்கள் சென்றன, மாதங்கள் கடந்தன. ஒரு நாள் மருத்துவர் உறுதியாகச் சொன்னார், நீங்கள் தாயாகப் போகிறீர்கள். அந்த வார்த்தையை கேட்ட நிமிடம் மீனாட்சியின் கண்களில் மீண்டும் கண்ணீர். ஆனால் அது வேதனையின் கண்ணீர் இல்லை, அது நன்றியின் கண்ணீர். ராமன் கண்களை மூடி முருகனை நினைத்தார். சில மாதங்கள் கழித்து அந்த வீட்டில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தையின் முகத்தில் ஒரு விசேஷமான ஒளி இருந்தது. அனைவரும் அதை பார்த்து சொன்னார்கள், இந்த குழந்தை தெய்வ அம்சம். அந்த தாய்